அருமை சகோதரர் சிங்கம்புலி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மகளிரின் மதிநுட்பமே அப்படிங்கிற அணியில் பேச அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உலக தமிழர்கள், கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கப்பட்டு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ என்னென்ன பிரச்சனைனா ஒன்றுமே இல்லை. ஆளுமை கம்மி அப்படின்னு நான் பேச வரல. ஆளுமை இருந்தால் மட்டும் ஒன்றும் பெருசாக குடும்பங்கள்லாம் பெருசாகிரும் அப்படின்னு நான் பேச வரல. பெண்களின் மதிநுட்பம் அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதை ஆணித்தரமாக நான் சொல்ல வரேன். நம்மளாம் வேஷ்டி சட்டை எல்லாம் கட்டிட்டு செல் எடுத்துகிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இதுக்கு யார் காரணம்? நீ போ, இன்றைக்கி போய் பட்டிமன்றம் பேசு, இன்றைக்கி சினிமா ஷூட்டிங் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு யார் சொல்கிறா? என் மனைவி சரியாக இருந்தால் தான் என்னால் இங்கே வந்து பேச முடியும். ஆளுமை அப்படிங்கிறது வீட்டில் மதிநுட்பத்தோட பெண்கள் இருக்கும்போது தான் அது வருது. ஆளுமைன்னா என்ன? ஒரு அரசியல்வாதி ஆளுமை, ஒரு சினிமாக்காரங்கிற ஒரு ஆளுமை, ஒரு தொழிலதிபருங்கிற ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையை உருவாக்குறது யார்? அந்த டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, ஒரு தோழியா, ஒரு நண்பனா, ஒரு டீச்சரா, ஒரு கைடா, படித்த பொண்ணாக இருந்தாலும் படிக்காத பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறீங்கல்ல, என்னம்மா செய்யலாம்? இல்லைங்க நீங்கள் அவரை போய் பாருங்கள், இல்லைங்க இவரை போய் பாருங்கள், நீங்கள் ஏன் மனசை விட்டுறீங்க, பேசாமல் இருங்க, நீங்கள் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லத்தான் அவன் பெரிய ஆளாக வருவான். நான் வந்து ஒரு குரலை சொல்லிட்டு போயிடலாம், மணி அடிக்கிற வரைக்கும் இருக்க வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த குரலை ராஜமூர்த்தி என்னை பேசிட்டாரு. அந்த குரல் வள்ளுவர் நம்மளுக்கு சொன்னது. புகழ் பிரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடை. புகழை பாதுகாத்து சேர்த்து வைக்கிற மனைவி இருக்க போயிட்டேன், நீ வீரமாகவே நடக்க முடியும். இல்லாட்டி நீ நடக்க முடியுது. எப்படி நடப்ப? நீ டாக்டர் தெரியாமல் மாத்திரை எழுதிட்டார் போல இருக்கு. எப்படி நீங்கள் நடக்க முடியும் சொல்லுங்க? புத்தர் போயிட்டாருங்க, புத்தர் இப்படி திடீர்னு ராஜாவை வந்து இளவரசர் வந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி அழுத கண்ணீர் உங்களுக்கு தெரியுமா? ராமன் போயிட்டாருங்க, ராமன் கூட லட்சுமணன் போட்டாருங்க, லட்சுமணன் பொண்டாட்டி பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? மதிநுட்பம்ங்கிறது என்னங்க? ஒரு 4 பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்குன்னு வச்சுக்க, ஒரு சீட்டு எதுக்கு போடுறோம்? அந்த 10 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா, அந்த சீட்டு போடுறதுன்னு அசிங்கமா? சீட்டை கண்டுபிடிச்சதே பெண்கள் தானே. 4 பேர் ஓடுவேன், 7 பேர் ஓடாமல் இருப்பேன், அதெல்லாம் பற்றி பிரச்சனை. அதை எப்படி மதிநுட்பம்ங்கிறது அதை எப்படி கொண்டு போய் நீங்கள் சொல்கிறீங்களே, செஸ் பிளேயர்ஸ் ரஜினிகாந்த்ங்கிறவங்க, குகேஷுங்கிறீங்க, அவர் சொல்கிறீங்களே டாக்டர் வேலையை வேணாம்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் வாழாமல் இருப்பார். அந்த மனைவி சொல்லாமல் அவர் செஞ்சுருப்பாரா? மனைவி இல்லாமல் செஞ்சுருந்தா நீங்கள் அதை சொல்லலாம். மனைவியோட சேர்ந்து தானே செய்கிறாரு. அப்போ மனைவி தானே அதிகமான ஊக்கம் கொடுத்துருக்கணும். ஒரு 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 கதை சொல்கிறேன். ஒரு எழுத்தாளர் புதுசாக கல்யாணம் முடிச்சிட்டாரு. தேனிலவுக்கு போகணுமா போக வேணாமா, போகணுமா போனால் 2000 ரூபா வேணும். என்ன செய்கிறது? ஆனந்த வீடரில் முதல் பரிசு 1000 ரூபா, குமுதத்தில் முதல் பரிசு சிறுகதைக்கு 1000 ரூபா. ஏம்மா ஒரு 2 டீக்கு மட்டும் போட்டு கொடுமா, சாயந்தரத்துக்குள்ளே 2 கதையை எழுதி அனுப்பிச்சி விட்டுவோம், 2000 ரூபா வந்துடும், நமக்கு ஊட்டி கொடைக்கானல் போகலாம்னு ஃபிக்ஸ் பண்ணி போகிறார். மிகப்பெரிய எழுத்தாளர் அவர். போய் எழுதுறாரு. எழுதிட்டு சாயந்தரம் வந்து 2 பேருமே போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பிச்சி வச்சுறாங்க. 2000 ரூபா வந்துடும் வெயிட் பண்ணுறாங்க. போன போஸ்ட்மேன் வர்றாரு 2 நாள் கழிச்சு, 2 கதையும் ரிஜெக்ட். என்னம்மா நல்ல கதை, நீ படித்து பார்த்தே இல்லை? ஆமாங்க சூப்பர் கதை, நீங்கள் கவலைப்படாது, பேசாமல். ஒரு 3 நாள் கழித்து அதே போஸ்ட்மேன் வர்றாரு, 2000 ரூபா கொடுக்குறாரு. 2 பத்திரிக்கையிலேருந்து 1000 ரூபா வந்துருக்கு. இது அனுப்பலையேங்கிறாரு. நீங்கள் ஆனந்த விடனுக்கு அனுப்பிச்சிங்கல்ல, அந்த கதையை நான் குமுதத்துக்கு அனுப்பிச்சேன், அது ஃபஸ்ட்டு ப்ரைஸு. குமுதத்துக்கு அனுப்பிச்சிங்கல்ல, அந்த கதையை நான் ஆனந்த விடனுக்கு அனுப்பிச்சேன், அது ஃபஸ்ட்டு ப்ரைஸு. உங்கள் கதை நல்ல கதைங்க, படித்த ஆளுதான் தப்பு. இப்போ எங்கே மதிநுட்பம்? நீ எழுது, அதை காசாக்குனது யார்? அதை ஜெயிச்சு காட்டினது யார் சொல்லுங்கள்? எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அது எங்கள் அத்தையோட அண்ணன் வீடு கட்டிட்டார். அப்போ அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை, வீடு கட்டுறதுக்கு போகலை அப்படி இப்படின்னு. ஆனால் அண்ணன் பொண்டாட்டி இவரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்கு. இந்த பொம்பளை செல்லுது, என்ன வழக்கமாறு மாதிரி வீடு கட்டியிருக்கானே தெரியல, இவெல்லாம் வீடு கட்டிடுவானாக்கா, இவனுக்கெல்லாம் வீடு கட்டுற தகுதி இருக்கா? அது என்ன தான் கட்டியிருக்கான்னு வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் கட்டுவானாங்க, அவனுக்கு இருக்க புத்திக்கு வாங்க, அவன் கூட சீப்பட்டவ வாங்க, அவன் என்ன கட்டிக்கிறான்னு பார்ப்போம். சரி வா போகலாம். போயாச்சு. ஏங்க போகையில் அவன் டப்பாவை என்னத்தையா பர்சன்டேஜ் கொண்டு வருவேன். நம்மனா ஒழுதாதம்னா, நீங்கள் என்ன பிச்சைக்காரனா? நம்ம 100 பேத்துக்கு சோறு போடுறோமுங்க, வாங்க என்னத்தையாவது கிஃப்ட்டு தூக்கி எறிஞ்சு விட்டு வந்துடுவேங்க, வாங்க. அவனை தூக்கிட்டு போய் குத்து வழக்கு வாங்க சொல்லி ஒரு அண்டா வாங்க வச்சு 2 பேரும் தூக்கிட்டே போகிறாங்க. ஏங்க இதை போய் டக்குன்னு வச்சிடாதீங்க. 4 பேர் பார்ப்பேன், சேத்தூர்காரெல்லாம் காரி துப்பி விட்டுனா டக்குன்னு செஞ்சுருங்க. ஒரு 100 ரூபா சேட்டா இங்கே பாருங்கள், இன்னும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பிச்சைக்காரனா?
நம்ம என்ன இதாக இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கோம். அடிச்சு இருங்க, 5,000 ரூபா எடுத்து இருங்க, நெஞ்சிலே அடிங்க, பிறக்கிட்டு போறா, விடுங்க. எங்கடங்க மானக்கட்டவே, நீ விடுங்க, நீ அவனை பார்த்துக்கங்க. இவன் 5,000 ரூபா கொடுத்துட்டான். விடியா, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். வெளியே வந்தோடனே எங்கே தான் போனாலும் கை நினைக்கக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, வெளியே வந்து விடுங்க, இவெல்லாம் விருந்து வச்சு கிழிச்சு போடுவேன். ஒரு சாம்பார் ஒரு அப்பளத்தை வச்சு போடுங்க, இது விருந்துக்குறாங்க. அது என்னங்கிறத தின்ட்டு போயிருங்க. வாங்க இங்கே பாருங்க, நம்ம 5,000 ரூபா கட்டியிருக்கோங்க, வாங்க ஏங்க இங்கே பாருங்க, விடுங்க. அது என்னதான் செஞ்சுருக்கேன், உப்பு இல்லாமல் சோறு போடுவேன் வேங்கக்கா, இவன் விளங்காத முகறேன். வாங்க கூப்பிட்டு போய் சோறு சாப்பிட வச்சுட்டு. இப்போ அவங்க நடந்துருச்சா? அப்போ புருஷன் என்ன மாதிரியான எண்ணம் இருக்காரு, இந்த மதிநுட்பத்தோடு அந்த பொம்பளை எப்படி கூட்டு போகுது பாருங்க. குடும்பத்தில் மதிநுட்பத்தோட பெண்கள் இருந்தால் உங்களுக்கு தோளில் துண்டு. மதிநுட்பத்தோடு உங்கள் வீட்டில் இல்லை, பெண்கள் இல்லைன்னா உங்களுக்கு தலையில் துண்டு. உங்கள் துண்டு எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. பிரதீஷ் பார்க்குறாப்புல நம்ம துண்டு எங்கே இருக்குன்னு. சும்மா மரியாதைக்காக இடுப்பில் கட்டி தெரியாது, உங்களுக்கு தலையில் தான் துண்டு. பெண்களின் மதிநுட்பம் இல்லாமல் நீ என்னதான் ஆளுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பில்லை ராஜா. அவர் ஆளுமையோடு உலகம் சிறக்க இருக்க பெண்களின் மதிநுட்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருக்கே தெரியும், அவர் சும்மா உட்காந்துருக்கார். பிரகதீஷ் கம்பி மத்தாப்பு கிளம்புங்க. நன்றி நன்றி.